போரை நிறுத்த இந்தியா தயாராக இருந்தாலும் பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் ஜம்மு மற்றும் உத்தம்பூரிலிருந்து டெல்லிக்கு 3 சிறப்பு ரயில்களை இயக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக, முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மலையப்பன் சார், இப்போ சிறப்பு ரயில்களை இயக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது எதற்காக இருக்கலாம்? மக்களை வெளியேற்றுவதற்காகவா, அல்லது இராணுவ தளவாடங்கள் அல்லது இராணுவ வீரர்களுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு போகிறதுக்காகவா? இதனுடைய பர்பஸ் என்னவா இருக்கும்? இது வந்துங்க, இப்போ எல்லா ஏர்போர்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்ரீநகர், ஜம்மு ஏர்போர்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கே நிறைய டிராஃபிக் பீப்புள் ஹெல்டப் ஆகிட்டாங்க. அவங்க வந்து மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். அது இப்போ வார் டைம் கண்டிஷனில் அவங்களுக்கு லுக் அவுட் பண்ணுறது கஷ்டம். அவங்களெல்லாம் எவாக்குவேட் பண்ணுறதுக்காக ட்ரெயின் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுதானே ஒழிய இராணுவ தடவாலும் அங்கேருந்து ட்ரெயின் வந்து போக முடியாது. இங்கேருந்து தான் ஸ்ரீநகருக்கு இராணுவ தடவாளங்கள் சப்ளைஸ் போக முடியும். அங்கேருந்து வருது. பியூர்லி ஏர்போர்ட்டில் ஸ்டாண்டான பேசஞ்சர்ஸ் வெக்கேட் பண்ணுறதுக்காக இந்த ட்ரெயின் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நேற்று நைட்டு எப்படி பஞ்சாப் இந்த கிரிக்கெட் மேட்ச் முடிஞ்சு அபாண்டன் பண்ண உடனே அந்த வீரர், அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் எவாக்குவேட் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரெயின் அரேஞ்ச் பண்ணாங்களோ, அது மாதிரி தான் ஏரில் வந்த பேசஞ்சர், டூரிஸ்ட் பேசஞ்சர் நிறைய ஸ்டாண்ட் ஆகி டூரிஸ்ட் தான் ரொட்டீன் இல்லாமல் திடீர்னு வந்துடுவாங்க. அவங்கள எவாக்குவேட் பண்ணுறதுக்கு தான் அந்த ட்ரெயின் அரேஞ்ச் பண்ணுறாங்களோ இல்லையா, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. மக்களோட அவங்க உள்ளவங்க கஷ்டத்தை நீக்கிறதுக்கு அங்கே உள்ள டூரிஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. பேசஞ்சர் டூரிஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் ட்ரெயின் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜம்மு உத்தம்பூர்லேருந்து ட்ரெயின் வருது அப்படின்றப்ப செக்யூரிட்டி த்ரெட் ஏதாவது இருக்குமா? பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன செய்வாங்க? அது இருக்குங்க. ஆல்ரெடி ஏர் டிஃபென்ஸ்லாம் உதம்பூரில் இருக்குது, ஜம்முவில் இருக்குது, கட்ராவில் இருக்குது. ஏர் டிஃபென்ஸ் பார்த்துக்குவாங்க. பட் நார்மலாக போலீஸ் ப்ரொடெக்ஷனோட கொஞ்சம் ட்ரெயினில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்டிஸாக இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்காக வேண்டி ட்ரெயினுக்கு வந்து இந்த ரோடு மாதிரி ப்ரொடெக்ஷன், பைலட்டு, எஸ்கார்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. பட்டு இடையில உள்ள எல்லா இராணுவ தளங்கள், போஸ்ட் எல்லாமே ஆல்ரெடி மேண்டு, ஆல்ரெடி ரெடி ஃபார் டிஃபென்ஸ். வைஷ்ணதேவி அந்த மாதிரி எல்லாம் போனவங்கெல்லாம் திரும்ப வர்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. திடீர்னு இது 2-3 நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் மாதிரி 4 நாளைக்கு பிறகு வர்றவங்க கூட இப்போ திடீர்னு வார் வந்துருச்சுன்னு உடனே திரும்பி வருவாங்க. அதை கேட்டர் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. சார், இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதற்காக மிக்க நன்றி திரு மலையப்பன் சார். அடுத்ததாக லெப்டினன்ட் கர்னல் திரு கணேசன் அவர்கள் நம்மோடு மீண்டும் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். சார், நம்ம சீனா பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ என்ன அப்படின்னா, பலூச் விடுதலை படை வந்து குவெட்டா நகரத்தை கைப்பற்றி இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அங்கேயும் சரி பக்கத்துலேயும் சரி சீனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற போது சீனா இதை எப்படி பார்க்கும்? இப்போ ஒன்று பலூச்சிஸ்தான் அப்படிங்கிறது வந்து என்ன, அங்கே அதனுடைய இப்போ தற்போது உள்ள ஒரு நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலூச்சிஸ்தான் தன்னுடைய சுய ஆட்சி கேட்டு கலவரத்தில் ஈடுபட்டு அவங்க ஆல்மோஸ்ட் வந்து அந்த பீக்கில் இருக்கிற ஒரு ஏரியா. நேற்று பார்த்தீங்கன்னா பலூச்சிஸ்தானில் ஒரு பாகிஸ்தான் இராணுவ கான்வாய் மேலே குண்டுமலை பொழிந்து அவங்களுடைய 14 இராணுவ வீரர்கள் அழிச்சதை ரெக்கார்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. இது என்ன, இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க குவெட்டா வந்து அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு. இது வந்து அதிகாரப்பூர்வமான தகவலாக எனக்கு தெரியல. ஏன்னா குவெட்டாவில் அவங்களுடைய கோர் ஹெட் குவார்ட்டர் இருக்குது பாகிஸ்தான். அவங்க வந்து அவ்வளவு ஈஸியாக கோட்டாவெல்லாம் வந்து இது பண்ண முடியாது. ஆனால் அந்த பயங்கரவாதம், அந்த பலூச்சிஸ்தானில் நடக்கிற கலவரம் வந்து சைனா இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிரானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே எந்த ஒரு தீவிரவாதம் இந்த மாதிரி வந்து ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக ஒரு உள்நாட்டு இது கலவரம் கிளம்பும் போது அவங்க வந்து எல்லாரையும் அட் அ டைம் பகிச்சிக்கிற மாட்டாங்க. பலூச்சிஸ்தானை சார்ந்தவர்கள், இந்த கலவரக்காரர்கள் சைனாவுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக பாதுகாக்கப்படும், எங்களுக்கு தேவை பாகிஸ்தானிடமிருந்து சுயாட்சி, அவ்வளோதான். இதுக்கு வந்து இன்ஃபேக்ட் வந்து சைனா வந்து டிப்ளமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு உதவி கூட பண்ணலாம். அந்த மாதிரி ஜியோபொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்து எதுவுமே நிரந்தரமானது கிடையாதுங்க.
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் யாரும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. அதே மாதிரி ஜியோ பொலிட்டிக்ஸில் எந்த நாடும் இன்னொரு நாடுக்கு நிரந்தர எதிரியாவோ நிரந்தர நண்பனாவோ இருந்துடவே முடியாது. நண்பன் என்பது வாய்ப்பே கிடையாது. இன்று எல்லாமே வியாபாரம் தான். என்னைக்கு வரைக்கும் இப்போ அமெரிக்கா வந்து 1979 பாகிஸ்தானுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுத்துட்டு இருந்தது. இன்னைக்கு ஆல் ஆஃப் அ சடன் அதை ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி எறிகிறதுக்கு காரணம் வியாபாரம். அதே அமெரிக்கா உக்ரைனுக்கு வந்து அவ்வளவு தளவாடங்களை கொடுத்து ரஷ்யாவுக்கு எதிராக போராட செஞ்சு இன்னைக்கு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து உக்ரைன் நாட்டையா எழுதி வாங்குற அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டாரு. இதுவும் ஒரு வியாபாரம். எங்க பார்த்தாலும் நீங்க எந்த ஒரு வல்லரசா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு சேரிட்டி தர்மத்துக்காக யாருக்குமே உதவி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து சைனா பாகிஸ்தானுக்கு உதவி எல்லாம் பண்ணல. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அவங்க நாட்டில் உற்பத்தியான பொருளை அரேபியன் சீக்கு கொண்டு போறதுக்கான சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடாருங்கிறது வந்து அந்த வழியா போறதுனால இதை வந்து அவங்க செக்யூர் பண்ணணும். இதை வந்து பாகிஸ்தான் நாட்டு வழியா போறதுனால அவங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை வந்து ஒரு ஸ்பெசிஃபை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து அதே இதை சீப்பா பலூச்சிஸ்தான் வந்து நீ கவலையப்படாத, ஓ ரோட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாடு எவ்வளவு சீக்கிரமா சைடு மாறும் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாம் உலகறிஞ்ச விஷயம் அது. அதனால வந்து பலூச்சிஸ்தானுக்கு வந்து பலூச்சு அப்படின்றவங்களுக்கு வந்து சைனா வந்து எந்த விதமான ஒரு இடைஞ்சலாவோ ஒரு எதிரியாவோ இருக்காதுன்றது எனது நம்பிக்கை. இப்போ பலூச் லிபரேஷன் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் அவங்க சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததை நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம். சைனாவிலேருந்து வந்தவங்க மேலே கூட அவங்க அட்டாக்லாம் பண்ணியிருக்கிறாங்க, அது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்க பட்சத்தில் ஒருவேளை பலுச்சிஸ்தான் தனியாக போனால் சைனாவோட நல்லுறவை பேணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமா? அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வரவேற்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? இப்போ பலூச்சிஸ்தான் அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தான் இறையாண்மைக்கு ஓட உள்ளது ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் பாகிஸ்தான் தான். இப்போ வந்து அது தனி நாடாக போகணும் அப்படின்னு வரும்போது இதற்குள்ள ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்குது. அவங்க வந்து இப்போதைக்கு ஒரு கலவரக்காரர்களாக இருக்கும்போது அவர்களுடைய உறவு வந்து நான் இப்போ சைனாவோட இப்படி இருக்குது, அவங்க அதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இதை ஒரு பேரலில் வந்து வரலாறுல ஒரு காட்ட விரும்புகிறேன். ஆப்கானிஸ்தான் என்கிற நாட்டில் கலவரக்காரர்கள் வந்து ஆப்கானிஸ்தான் அந்த தாலிபன்ஸ் வந்து அந்த அரசாங்கத்தை இது பண்ணும்போது டாப்பிள் பண்ணி அரசை கைப்பற்றும் போது அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்திய நிலை என்னவாக இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. நம்ம வந்து தாலிபான் அப்படிங்கிறவங்களை வந்து தீவிரவாதிகளாக பார்த்தோம். அவங்களுடைய அங்கீகாரம் வந்து உலக நாடுகள் எல்லாம் கொடுத்த பிறகு கடைசி வரைக்கும் நம்ம அங்கீகாரம் கொடுக்காம இருந்தோம். நாங்கள் இதை அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். கடைசியில் எப்படி வந்ததுன்னு இப்போ பாருங்க, நம்முடைய இப்போ சில காலங்கள் கழித்து இப்போ நம்மளுடைய நிலைமை என்ன, நம்ம என்ன ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த நாடை வந்து ஒரு நாடாக அங்கீகரித்து அந்த அரசாங்கத்தை அங்கீகரித்து அவங்களோட நட்புறவோடப்ப இருக்கும். இது வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் ஒன்று, ஜியோ பொலிட்டிக்ஸில் எந்த நாடு நிரந்தர எதிரியாகவும் இருக்க முடியாது, நிரந்தர நண்பனாகவும் இருக்க முடியாது. இன்னைக்கு கலவரக்காரர்களாக இருக்கிற பலூச் என்கிறவர்கள் நாளைக்கு சைனாவுக்கு நண்பர்களாக மாறுவதற்கு ஒரு நிமிடம் கூட ஆகாது. இது வந்து காலங்காலமாக இது வந்து வரலாறுல நடந்துகிட்டே வர ஒரு விஷயம். அதனால இதை பேஸ் பண்ணி வந்து நீங்க அதை இது நினைச்சீங்கன்னா எப்பயுமே டிப்ளமேசின்னு ஒன்று இருக்குங்க. வெளியில காட்டுறது ஒன்று, உள்ள நடக்கிறது ஒன்று. இப்போ பாகிஸ்தானில் வந்து சைனா போடுற எல்லா பணத்தையும் பாகிஸ்தான் இராணுவமும் அந்த பஞ்சாப் சிந்தில் இருக்கிற அந்த அரசாலும் அந்த கட்சிகளும் சாப்பிட்டுட்டு பலூச்சிஸ்தான் என்கிற மகான் அந்த ஏரியாவுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டும் கொடுக்காததுனால இந்த கலவரம். இப்போ அந்த டைரக்டாக அந்த சைனா வந்து நான் உனக்கு இது எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னா எந்த பலூச் ஆர்மி வந்து அதை ஒத்துக்காதுன்னு நினைக்கிறீங்க? பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை வந்து ஏசியாவில் என்ன மாதிரியான விளைவுகளை, பாதிப்புகளை அல்லது மாற்றங்களை ஏற்படுத்தலாம், அதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு? இப்போ ஒரு நல்ல கேள்விங்க இது. ஏசியன் கான்டினென்ட்டில் நம்ம நெய்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சப்கான்டினென்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ நமக்கு பாகிஸ்தான் அண்டை நாடுகளில் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய நாடுகள் அப்படின்னு எதுவுமே வந்து பெருசாக இல்லை. நம்மளுடைய முக்கியமான நாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கிட்ட வந்து பங்களாதேஷ், இன்றைக்கி வந்து ஸ்ரீலங்கா வந்து
ஒரு வெளியுறவுத்துறை வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருச்சு. இன்னைக்கு காலையில் எல்லா நியூஸ் பேப்பரில் நீங்கள் படிச்சிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஸ்ரீலங்காவை எந்த ஒரு நாடும் இன்னொரு நாட்டு மீது ஆக்கிரமம் பண்ணுவதற்கோ அவங்க மீது எந்த ஒரு அட்டாக் பண்ணுவதற்காகவோ ஸ்ரீலங்காவை யூஸ் பண்ண நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருச்சு. ஏன்னா இதுக்கு காரணம் நமக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஊடால உள்ள ஒரு நல்லுறவு. ஏன்னா ஸ்ரீலங்காவை யார் யூஸ் பண்ண நினைப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோ இல்லை இங்கிட்ட இருந்து வர்ற சைனாவோ மட்டும்தான் ஸ்ரீலங்காவை யூஸ் பண்ணி நம்ம மேலே தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இதுக்கு வந்து நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம்னு ஒரு இன்டைரக்டாக முதவே வந்து ஸ்ரீலங்கா என்கிற நாடு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருச்சு. இப்போ இன்னொரு இதுக்கு வருவோம். பங்களாதேஷ் 1971 ஒரு நாடாக நம்ம சுதந்திர லிபரேட் பண்ணி விட்டோம். அதை ஒரு வெஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து லிபரேட் பண்ணி ஒரு தனி நாடாக நம்ம அங்கீகாரம் வாங்கி கொடுத்தோம். அதனோட இது வரைக்கும் நல்லுறவுலேயே நம்ம இருந்துட்டு இருந்தோம். ஆனால் அவங்களுடைய தற்போதைய நிலை என்னவென்றால் அவங்க வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு டிப்ளமேசியே இல்லாமல் அவர்களுடைய நாட்டில் உள்ள அதாவது நாடு என்கிற எக்ஸ்டர்னல் அவங்களுடைய வந்து ஃபாரின் பாலிசி வந்து நம்மளுடைய நல்லுறவில் இருக்க விரும்பும் போது அவங்களோட ஒரு சில தலைவர்கள் பொறுப்பு இல்லாமல் பேசுறது அப்படிங்கிறது வந்து நம்ம கருத்தில் கொள்ளக்கூடாது. அவங்க பங்களாதேஷ் மூலமாக நமக்கு எந்த விதமான ஒரு இதுவும் அச்சுறுத்தலும் இருக்க போறதில்லை. நேபாள் நம்மளுடைய இந்திய நாடு மாதிரியான ஒரு இடம். ஆப்கானிஸ்தான் ஆல்ரெடி நட்புறவில் இருக்கிற இடம். அவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் உறவு இல்லாத நேரத்தில் நீங்கள் ஏசியா அப்படின்னு சொல்லும்போது வேற சிங்கப்பூர் இந்த மாதிரி சின்ன இந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து இதில் வந்து இழப்பதற்கு எதுவும் கிடையாது, இதில் இருந்து கெயின் பண்ணுவதற்கு எதுவும் கிடையாது. ஆனால் ஒன்று அவங்க எதை வச்சு நினைப்பாங்கன்னா நம்மளுடைய வர்த்தகம் ஒருவேளை பாதிக்கப்படுமானால் அவங்கெல்லாம் சின்ன சின்ன நாடு, அவங்களுடைய வர்த்தகத்தை பற்றி மட்டும்தான் அவங்களுக்கு கவலை இருக்குமே தவிர மற்றபடி பெருசாக அவங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. அதனால் வந்து இந்த இரு நாடுகளுக்கு இடையில உள்ள இந்த போர் மாதிரி ஒரு நிலைமை இல்லை, போர் இப்போ வந்து திணிக்கப்பட்ட இந்த போர் மற்ற எந்த நாட்டையும் பெரிதாக பாதிக்கப்பட போவதில்லை. இப்போ கார்கில் போர் பற்றி உங்களுக்கு தெரியும். அப்போ பாகிஸ்தானில் இராணுவம் ஆட்சிக்கு வந்தது, முஷரஃப் வந்தார். தற்போது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது அந்த முனீர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தகவல் வருது. அதே போல் ஷபாஸ் ஷெரீப் எங்கே இருக்காருன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை என்றாலும் அங்கிருந்து செய்திகளாக வருகின்றன. இப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாகிஸ்தானில் இராணுவம் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இதில் வந்து நம்ம புதுசாக வந்து ஒரு கொலம்பஸ் கண்டுபிடிச்ச மாதிரிலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி ஒன்று நடக்கும்போது வந்து இராணுவ ஆட்சி வர்றது வந்து அங்கே வரலாறுல இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பாகிஸ்தான் அந்த அரசாளர்கள் வந்து அந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எய்தர் அவங்க கொல்லப்பட்டிருப்பார்கள், இல்லைன்னா நாடு கடத்தப்பட்டிருப்பார்கள், இல்லாட்டினா ஜெயிலில் இருப்பாங்க. இம்ரான்கான் மாதிரி அவங்க வந்து யாராவது ஒருத்தவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டென்யூர் முடிச்சுட்டு பாகிஸ்தானில் தலைவராக இன்னமும் உட்காந்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அது வந்து அவங்களுடைய கட்டத்தில் அப்படி இருக்குது. பாகிஸ்தான் என்கிற நாட்டின் கட்டமைப்பு அவங்களுடைய இது அவங்களாக செய்து கொண்ட இது வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய இராணுவத்தை பார்த்தீங்கன்னா அவங்க இராணுவம் வந்து எந்த கொள்கை கோட்பாடும் இல்லாத ஒரு இராணுவத்துக்கு என்று ஒரு சில இது இருக்குது. இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபோ அதாவது ஒரு சீனியர் ஆர்மி ஆஃபீஸர் வந்து ப்ரெஸ் ரிலீஸோ இல்லை மக்களை வந்து அட்ரஸ் பண்ணுவது, மக்களை வந்து போய் பேசுவது அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா அது நம்ம இதுலேயே கிடையாது. அது வந்து அதுக்கு வந்து ஒரு தேவையும் கிடையாது. நம்ம சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் மக்களிடம் ஏன் பேச வேண்டும்? அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் இருக்கும்போது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும்போது அவர்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி அவர்கள் ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுக்க வேண்டும் என்றால் அதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அதை மட்டும்தான் அந்த பிஆர்ஓ வந்து பேசுவாங்க. அப்பயுமே சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபோ இல்லை வேறு ஏதாவது சீனியர் ஆஃபீஸரோ அவங்க வந்து நம்ம நாட்டு மக்களை அட்ரஸ் பண்ணதா வரலாறுலேயே கிடையாது. ஆனால் இது பாகிஸ்தான் பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து அவங்க இராணுவ சீஃப் வந்து எல்லாத்துலேயும் வந்து அவர் யூனிஃபார்ம் போட்டுட்டு பப்ளிக்கில் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுவார். அவர் எந்த மதத்தை பற்றி பேசுவார், இராணுவ இதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா விதத்துலையும் அவங்க வந்து பேசுவாங்க. இப்போ இம்ரான்கானை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் போகணுன்னு பார்த்தா ஆர்மி தான் போவாங்க. ஏன்னா அவங்களுடைய இது அந்த அவங்களுடைய அமைப்பு, அரசியல் அமைப்பு, இராணுவ அமைப்பு, அவங்களுடைய சர்வைவல் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும்போது
அவங்கள நம்ம குறை சொல்லவே முடியாது, அவங்களுக்கு வேற வழியும் கிடையாது. இப்போ இந்த போரை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் இராணுவத்தில் இம்ரான்கான் ஆதரவு ஆட்களும் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய இம்பேக்ட் ஏதாவது இதில் ரெஃப்ளெக்ட் ஆகுமா? கண்டிப்பாக கிடையாதுங்க. இப்போ வந்து நம்ம பொறுப்பான ஊடகமாக இருந்து செயல்படும் போது இப்போ வந்து நான் ஒன்று சொல்கிறேன், அவங்களுடைய சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஆசிம் முனீருங்கிறவரை வந்து கூப்பு நடந்தது நேற்று. லெஃப்டினன்ட் ஜெனரல் ஷம்ஷத் ஷாஹிர் மிர்சாங்கிறவர் அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு டேக் ஓவர் பண்ணிட்டாரு, இம்ரான்கானை ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் பல விதமான ஊடகங்கள் பொறுப்பு இல்லாமல் வந்து ஒன்று வந்து இது வந்து மிஸ்இன்ஃபர்மேஷனுங்க. இது எல்லாமே மிஸ்இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர். இதை யார் பண்ணுறா, எதுக்கு பண்ணுறா அப்படிங்கிறதெல்லாம் அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். இப்போ வந்து நம்ம அரசாங்கம் ஆரம்பத்திலேருந்து சொல்லி 22 ஏப்ரலில் அதுக்கு முன்னாடி இருந்து எந்த விதமான இந்த மாதிரி ஒரு பதற்றமான சூழ்நிலையில் அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு அரசாங்கம் கொடுக்கறத மட்டுமே பொதுமக்களை போய் சேர வேண்டும். மற்றதை வந்து எல்லா ஊடகத்துக்கும் அரசாங்கம் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வைக்குது, தயவு செய்து மிஸ்இன்ஃபர்மேஷன் வார்ஃபேருக்கு ஒரு விக்டிம் ஆகிடாதீங்க. நீங்கள் வந்து நம்ப தகாத ஒரு சோர்ஸ்லேருந்து வர்ற இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு கொடுக்காதீங்க அப்படிங்கிறது தான். அதனால் நானும் வந்து என்ன சொல்லுவேன், நம்மளை மாதிரி ஒரு பொறுப்பான சேனல் வந்து இந்த மாதிரி ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பொதுமக்களை போய் சேராமல் பார்த்துக்கிறணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.